முத்து பார்த்துட்டுங்களா மீனா கிட்ட சண்டை போட்டு மொட்டை மாடிக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இன்னும் 2 பேருமே வந்து அவங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. என்னடா நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாடா நீயும் சண்டை போட்டு வந்துட்டியா ஆமாம் அப்படின்னு சொல்ல, என்னடா இன்றைக்கி நம்ம 3 பேருக்கு வந்து சத்திய சோதனை 3 பொண்டாட்டிகளுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட சண்டை போட்டு முறுக்கின்னு படுத்துங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வர்றாரு. அண்ணாமலை வந்துட்டு மனோஜ் கூப்பிட்றாங்க. ஆனால் மனோஜ் வந்துட்டு இல்லைப்பா அவர் வெளியே போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்ல, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அவர் ஏதோ இன்னைக்கு மேலே படுத்துருன்னு சொன்னார், அதான் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் அங்கே 3 பேருமே படுத்துங்கிறத பார்த்த அண்ணாமலை பார்த்துங்க, ஏன்டா இங்கே வந்து படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கூட்டின்னு வந்தீங்களே மருமங்க அவங்க எங்கிட்ட சண்டை போட்டு படுத்துட்டாங்க, அதான் நாங்கள் வந்து கோச்சின் இங்கே வந்து படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னடா இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1008 சண்டை இருக்கும், அதுக்காக இப்படி கோச்சின் வந்து வெளியே படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சமாதானப்படுத்தாலுமே வந்துட்டு முத்து வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை பா அவங்களுக்கு வர கொழுப்பு அதிகமாகிடுச்சுப்பா, அதனால நாங்கள் இன்றைக்கி இங்கேயே படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் அங்கேயே படுத்துறாங்க. சரிடா இப்படியே பாருங்க, ஆனால் இப்படியே போனால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போயிடுறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா 3 மருமகளும் கூட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து தப்பை உணர்ந்துடுறாங்க. ஆனால் ரோஹினி மட்டும் இந்த மனோஜ் பார்த்திங்கன்னா நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டான், அவனுக்கு வர நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, அவனை எப்படியானா தாம்பாக்கம் இருக்கணும், இல்லைனா வந்துட்டு மற்ற உண்மைகள்லாம் தெரிஞ்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் முன்னாடியே வந்து அவனை தாமசப்படுத்திக்கணும், அப்போ தான் வந்து நம்ம என்ன சொன்னாலுமே வந்து நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா ரவி வந்துட்டு தன் ஹோட்டலில் வந்து ஈவெண்ட் நடக்குது, எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட, எல்லாருமே வந்துட்டு அண்ணாமலை இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு தானே வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜோடியாக பார்த்துட்டுங்கன்னா ஈவெண்ட்டில் கலந்துறாங்க. ஈவெண்ட்டில் கலந்துட்டு நல்லபடியாக விளையாடுறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணுறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு புருஷன் முன்னாடிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்ல, இதுக்கு ரோஹினி இருந்துட்டு அவங்க எப்படியான வின் பண்ண போகிறாங்க விடுமனு வச்சு, நம்ம வந்து எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, எங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கோம், நீ தான் என்கிட்ட நிறைய விஷயம் மறைச்சிட்டே இருக்குது, அதனால தான் நம்ம இப்படி நிறைய விஷயத்தில் தோக்குறோம், நம்ம 2 பேருக்குள்ள என்னதான் லவ் இருந்தாலுமே வந்து புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்ல, அப்போ நான் தான் தப்பானா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே மறைக்கிறேன், அப்போ நான் எல்லா விஷயத்தையும் சொன்னால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மற்ற எல்லாத்தையுமே நீயே பார்த்துறியா சொல்லு, நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் நான் அப்படி சொல்ல வரல, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லு, நீ சொல்லாத ஒரு விஷயமே தெரிய வர எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனு சொல்ல, ஓ அப்படி வேறு போகிறீங்களா, சார் இது வேறு தப்பே பண்ணதில்லை, நான் பண்ண பாதி தப்புக்கு மேலே எல்லாமே வந்து உன்னால் தான், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, ஏய் இப்போ நீ எதுக்கும் சண்டை போடுற, இப்படி பேசிட்டே போனாலும் சண்டை தான் இருக்கும், இதோட விட்டுரு, நீ சொல்லனா இரு, ஆனால் வந்துட்டு எதாக இருந்தாலும் என்கிட்ட முன்னாடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் அதோட முடிச்சிடறாரு. ரோஹினி இருந்துட்டு என்னடா இவன் முத்தால எப்போ பாரு நமக்கு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிட்டி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன மேடம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கரெக்டாக இன்னும் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போலீஸ் தரமாட்டாங்களாம், அவங்க வந்துட்டு அவங்களே விசாரிக்கிற போது வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீ எதனா வேறு வழியில் வந்து ட்ரை பண்ணி எப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்க பாரு, அப்போ தான் அந்த பணத்தை நம்ம மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்ல, சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும், ஏன்னா அவங்க ஆளை பிடிக்கணும், நான் மிரட்டணும், அப்போ தான் வந்து இது பண்ண முடியும், அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஃபோன் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படியான கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டாக பார்த்தீங்கன்னா சிவரி வச்சு உள்ளே போகிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.